Good morning, students. In this session, we are going to deal with bacterial diseases. So, what is a bacteria? Bacteria are microscopic unicellular prokaryotes which are larger than the viruses. Microscopic in the sense they will be very small. We cannot see them with our eyes. நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ரொம்ப டைனியாக இருக்கும். அதனால் நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும். அதுக்கெலாம் என்ன இருக்குன்னா ஒரு சிங்கிள் செல் தான் இருக்கும். Primitive cells with no proper cell membrane, cell organelles and all that. They'll be larger than the virus. Virus விட கொஞ்சம் பெருசா இருக்கும். There are numerous bacterial species. நிறைய bacterial species இருக்கு. அது soilல இருக்கலாம், waterல இருக்கலாம். நம்ம human bodyலயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய species இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா beneficial. So soilல இருக்கிற nitrobacteria பார்த்தீங்கன்னா nutrients சாயிலோட நியூட்ரியன்ஸை என்ரிச் பண்ணி கொடுக்கும். நம்ம ஹியூமன் பாடி நம்மளுடைய இன்டெஸ்டைன்லேயே பார்த்தீங்கன்னா there are numerous bacteria which help to break down the காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸை சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் பாக்டீரியா, ஸோ சில ஸ்பீஷீஸ் ஆஃப் பாக்டீரியா பார்த்திங்கன்னா நமக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு டிசீசஸ் காஸ் பண்ணும். அந்த மாதிரி டிசீஸ் காசிங் பாக்டீரியாவை நம்ம என்ன சொல்வோம்னா பேத்தோஜெனிக் பாக்டீரியா. இந்த பேத்தோஜெனிக் பாக்டீரியா நம்ம எப்படி வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் பி ரிலீஸிங் த டாக்ஸின்ஸ்னா என்னதுன்னா ஒரு நச்சுத்தன்மை. அவங்க டிவைட் ஆகி நமக்கு அந்த டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணி நம்மளை பாடியை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பாக்டீரியா எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா த்ரூ ஏர், காற்று மூலமாக, வாட்டர் ஆர் த இன்ஹேலிங் த ட்ராப்லெட். ஸோ ஒரு டியூபர்குலோசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது அவங்க காற்றுலேருந்து வர்றது, அவங்களுடைய அந்த எச்சில் அந்த ஸ்பூட்டம் அதுலேருந்து கூட இதுவாகும். ஆர் த ஃபோமைட்ஸ். வாட் இஸ் ஃபோமைட்ஸ் இஸ் த யூட்டென்சில்ஸ் தட் இஸ் யூஸ்ட் பை த இன்ஃபெக்டிவ் பர்சன். அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ், பெட்ஷீட்ஸு, ஸோ அவங்க குடிக்கிற டம்ளர் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வரும். தட் இஸ் ஃபோமைட்ஸ். நிறைய பாக்டீரியல் டிசீசஸ் இருக்குது. அதில் நம்ம ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது என்னதுன்னா டைஃபாய்ட் ஃபீவர். ஸோ இந்த டைஃபாய்ட் ஃபீவரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட் இருக்குன்னா வைடல் டெஸ்ட். ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் 1 mark. So we'll be studying the bacterial diseases. ஒரு flow chart இருக்கு. So that I will teach you now. So students, இந்த பேஜை வந்து ஒரு snapshot எடுத்து வச்சுக்கோங்க. Now one by one I will teach you the diseases, the symptoms and the causative agents so you can follow this. So this is one important chart. So here they'll be asking, so in fact causative agent என்ன, symptom என்ன. So they'll be giving any 2 diseases, ஏதாவது ஒரு 2 diseases 3 diseases கொடுத்து 2 markல இல்லை 3 markல அதோட symptoms, causative agent இதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. So you have to learn this complete chart. So today I'll teach you this. The first disease we are going to learn is shigellosis, or we say it as the bacillary dysentery. So it is caused by, அதோட causative agentனா எது மூலமாக அந்த disease நமக்கு வருது. So that is Shigella species. What is the site of infection? Site of infectionனா எந்த இடத்துல வந்து நம்மளுடைய உடம்போட எந்த இடத்துல வந்து அது இன்ஃபெக்ட் ஆகும், நம்மளுடைய intestine. ஸோ நெக்ஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், எப்படி வந்து அது டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ நம்ம கண்டாமினேட்டட் ஃபுட்டு இல்லை அந்த வாட்டர். ஸோ இட் ஆல்சோ கண்டாமினேட்டட் பை த ஃபேஸஸ் ஆர் த ஃபேக்கல் ஓரல் ரூட். ஃபேஸஸ்ன்னு தெரியும், நம்மளுடைய வேஸ்ட் வந்து ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஃபேக்கல் ஓரல் ரூட் அப்படின்னா இதை புதுசாக கேள்விப்படுறீங்க. வாட் இஸ் ஃபேக்கல் ஓரல் ரூட் அப்படின்னா ஸோ சில இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஃபெக்டட் பர்சன் அவங்க பாஸ் பண்ணுற ஸ்டூல்ஸ். ஸோ அது வந்து அவுட் சைடில் பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை போய் ஒரு மஸ்கிட்டோவோ இல்லை ஒரு ஹவுஸ் ஃப்ளையோ அதில் போயிட்டு சிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து போய் என்ன பண்ணணுன்னா ஒரு ஃபுட் ரோட் சைடு விற்கிற ஃபுட்டில் போய் அந்த ஹவுஸ் ஃப்ளை உட்காந்துச்சு அப்படின்னா இட் வில் கோ அண்ட் கண்டாமினேட் தட் ஃபுட். அந்த கண்டாமினேட்டட் ஃபுட்டை ஒரு ஹெல்த்தி பர்சன் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது இன்ஃபெக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் ஃபேக்கல் ஓரல் ரூட். ஸோ திஸ் இஸ் த நியூ டேர்ம். இது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபேக்கல் oral route அது மூலமாகவும் இதுவாகும். ஸோ கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் வாட்டர் விச் இஸ் ஹவு இட் இஸ் கண்டாமினேட்டட். இந்த ஃபுட்டு வாட்டரும் எப்படி கண்டாமினேட் ஆகுது அப்படின்னா த்ரூ ஃபேஸஸ்ன்றது நம்ம பாஸ் பண்ணுற ஸ்டூல்ஸ் அண்ட் த ஃபேக்கல் ஓரல் ரூட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த
வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ்? சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்டாமினல் பெயின். ஸோ நம்மளுக்கு நல்லா வயிற்று வலி இருக்கும். டீஹைட்ரேஷன் இஸ் லாஸ் ஆஃப் வாட்டர். அண்ட் தென் பிளட் அண்ட் மியூக்கஸ் in the stools. ஸோ ஸ்டூல்ஸில் பார்த்தீங்கன்னா மியூக்கஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கோழை, இந்த சட்லி மாதிரி ஒரு மாதிரி வரும், அதுதான் வந்து மியூக்கஸ். ஸோ அப்டாமினல் பெயின் இருக்கும். டீஹைட்ரேஷன்றது வந்து லாஸ் ஆஃப் வாட்டர், நம்ம வந்து உடம்புல வந்து நீர் சத்துக்கு குறைஞ்சி போயிடும். நெக்ஸ்ட்டு பிளட்டும் மியூக்கஸும் வந்து ஸ்டூல்ஸில் இருக்கும். ஸோ நவ் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் டிசீஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் டிசீஸ் வி ஆர் ஸ்டடிங் இஸ் shingalosis, or we can say it as the bacillary dysentery. அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா சீத பேதி. What is the causative agent is Shingala species. ஸோ வாட் இஸ் த சைட் ஆஃப் இன்ஃபெக்ட்? எந்த இடத்துல அது இன்ஃபெக்ட் பண்ணணுன்னா நம்மளுடைய இன்டெஸ்டைன். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணணுன்னா ஃபுட்டும் வாட்டரும் விச் இஸ் கண்டாமினேட்டட் பை த ஃபேஸஸ் ஆஃப் த இன்ஃபெக்டட் பர்சன் ஆர் பை த ஃபேக்கல் ஓரல் ரூட். ஸோ ஃபேக்கல் ஓரல் ரூட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ வாட் ஆர் த சிம்டம்ஸ்? என்ன சிம்டம் அது அப்படின்னா நமக்கு அப்டாமினல் பெயின் இருக்கும், டீஹைட்ரேஷன் இருக்கும், பிளட்டும் மியூக்கஸும் நம்மளுடைய ஸ்டூல்ஸில் இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் டிசீஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இஸ் bubonic plague. அந்த bubonic plague வந்து black death அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பொதுவாக அதோடைய mortality rate பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால அதை black death அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய causative agent பார்த்திங்கன்னா Yersinia pestis. So what is the causative agent for bubonic plague? Yersinia pestis. So what is the site of infection? So site of infection பார்த்தீங்கன்னா lymph nodes. So what are the lymph nodes? நம்ம 11th படிச்சிருக்கோம். lymph vessels, நம்மளுடைய lymph vesselsல நடுநடுவில் என்ன இருக்கும்? lymph nodes ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த lymph nodesல அதிகமான lymphocytes இருந்து நம்மளுடைய ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வர ஃபாரின் ஜேர்ம்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும் போது, இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது லிம்ப் நோட்ஸ் வந்து அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸை, ஃபாரின் ஜேர்ம்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ எங்கே இன்ஃபெக்ட் பண்ணுன்னா லிம்ப் நோட்ஸில். ஸோ வாட் இஸ் த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்? ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்னதுன்னா ரேட் ஃப்ளீ. ஸோ வெக்டார்னால் என்னென்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதில் வெக்டார் வந்து என்னதுன்னா ரேட் ஃப்ளீ. அந்த ரேட் ஃப்ளீயோட ஜுவாலஜிக்கல் நேம் Xenophila-Chiopus. What is it? Xenophila-Chiopus. That is the vector for the bubonic plague. So next, what are the symptoms for it? So there will be fever. Fever இருக்கும், headache இருக்கும், அப்புறம் swollen lymph nodes. So இந்த site of infection lymph nodesன்றனால அந்த lymph nodesல என்ன இருக்கும்னா வீக்கம் இருக்கும். So today we are learning these two diseases. So you can learn this. What is the what is bacteria? So bacteria நம்மளை எப்படி இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னு படித்தோம். டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணி நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணுது. இதில் இந்த ஷிங்கலாசிஸ் அப்புறம் புபானிக் பிளேக், இந்த 2 டிசீசஸ் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க, தரோவாக படிச்சுக்கோங்க. அதோடைய காசேட்டிவ் ஏஜென்ட், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், சிம்டம்ஸ். ஸோ இந்த கம்ப்ளீட் பேஜை ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. It is very, very important. We will continue in the next class. Thank you, children.